Hello everyone, welcome to MCVS Way of Teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 3 நம்பர் பிளே தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். The magic number of Kapraekar. Dr. Kapraekar was a mathematics teacher in a government school in Devlali, Maharashtra. He liked playing with numbers very much and found many beautiful patterns in numbers that were previously unknown. அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா மகாராஷ்டிரால தேவ்லாலி அப்படிங்கிற ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட டீச்சர் தான் வந்து இந்த கப்ரேக்கர். இந்த கப்ரேக்கருக்கு வந்து நம்பர்ஸை வச்சு விளையாடுறது வந்து ரொம்ப பிடிக்குமான. இதுக்கு முன்னாடி இல்லாத நிறைய பேட்டர்ன்ஸ் அவராகவே என்ன செய்வாரு, நிறைய உருவாக்குவாரு. In 1949, he discovered a fascinating and magical phenomenon when playing with 4-digit numbers. 1949ல வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு 4-digit நம்பர் வச்சு ஒரு பேட்டர்ன் வந்து உருவாக்குறாரு. அந்த பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பேட்டர்ன் வந்து இருந்தது. என்ன பேட்டர்ன்? Follow these steps and experience the magic for yourselves. Pick any 4-digit number having at least 2 different digits, say 6382. இப்போ வந்து ஏதாவது ஒரு 4-digit நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த 4-digit நம்பர்ல ஏதாவது ரெண்டு நம்பராவது எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 4-digit நம்பரை வந்து எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6382 வந்து எடுத்துக்கிறோம். டேக் அ 4-digit நம்பர், ஒரு 4-digit நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். மேக் த லார்ஜஸ்ட் நம்பர் ஃப்ரம் தீஸ் டிஜிட்ஸ், கால் இட் ஏ. இப்போ இந்த நம்பர் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கிரியேட் பண்றோம். இதை வச்சு லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி எழுத முடியும்? 8632 எழுதலாமா? திஸ் இஸ் அ லார்ஜஸ்ட் நம்பர். இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்? ஏன்னு சொல்றோம். மேக் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃப்ரம் தீஸ் டிஜிட்ஸ், கால் இட் பி. இப்போ இந்த நம்பர் வச்சு ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து நம்ம எழுதுறோம். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுத முடியும்? 2368 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? பின்னு சொல்றோம். Subtract b from a, call it c. இப்போ இதுல இருந்து இதை வந்து என்ன செய்யறோம்? சப்ராக்ட் பண்றோம். சப்ராக்ட் பண்ணி ஒரு நம்பர் வரும்ல, அந்த நம்பரை நம்ம என்னன்னு சொல்றோம்? சின்னு சொல்றோம். இப்போ இதை திரும்ப என்ன செய்யறோம்? லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரா எழுதுறோம். திரும்பவும் சப்ராக்ட் பண்றோம். இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்றோம். எது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்றோம் அப்படின்னா 6174 வர வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். 6382 அப்படிங்கிற நம்பரை வந்து லார்ஜஸ்ட் நம்பரா எப்படி எழுத முடியும்? 8632 எழுதலாமா? ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுத முடியும்? 2368 எழுதலாமா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 6264 கிடைக்கும். இப்ப இதுல வந்து நமக்கு இந்த கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? திரும்ப இதை என்ன செய்யறோம்? லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரா மாத்துறோம். மாத்தி நமக்கு என்ன வருது? 4176. இப்பவும் என்ன வரல நமக்கு? கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வரல. அப்ப திரும்பவும் என்ன செய்யறோம்? லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா வந்து நம்ம எழுதி அதை சப்ராக்ட் பண்றோம். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து கிடைச்சிருச்சு. அப்ப இதோட நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம்? ட்ரை பண்ணலாம். Explore. Take different 4-digit numbers and try carrying out these steps. Find out what happens. Check with your friends and what they got. இப்ப இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய 4-digit நம்பர் வச்சு என்ன செய்ய போறோம்? இந்த கப்ரேக்கர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். இப்ப நம்ம இப்போ 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4-digit நம்பர் வந்து எடுத்துக்கலாமா? இப்ப இதை லார்ஜஸ்ட் நம்பரை எப்படி எழுத முடியும்? 4321 எழுதலாமா? இது ஸ்மாலஸ்ட் நம்பரை எப்படி எழுத முடியும்? 1234 எழுதலாமா? இப்ப இது ரெண்டும் என்ன செய்யணும்? டிஃபரன்சியேட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்ப்போமா? இப்போ 1ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். அப்போ 1 என்னவாயிரும்? 11 ஆயிருமா? 11ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 7 வரும். இப்போ இங்க 1 இருக்கு. சோ 3 வந்து என்ன செய்ய முடியாது? சப்ராக்ட் பண்ண முடியாது. திரும்பவும் கேரி பண்றோம். அப்ப 11ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 8 வரும். 2ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 0. 4ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா 3. இப்ப நமக்கு இந்த 6174 வந்துருச்சா? வரல. அப்ப என்ன செய்யணும்? திரும்ப இதை நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து எழுதி சப்ராக்ட் பண்ணணும். அப்ப இதை வந்து லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி எழுத முடியும்? 8713 எழுதலாமா? ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுத முடியும்? 0378 எழுதலாமா? இப்ப இதை வந்து சப்ராக்ட் பண்ணலாமா? 0 வந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கேரி பண்ணணும். அப்ப 3 என்னவாயிரும்? 2 ஆயிரும். 10ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா 2. 2ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ திரும்பவும் என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். அப்ப 12 ஆயிரும். 12ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 5. இப்ப 6ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 3. 8ல இருந்து 0 சப்ராக்ட் பண்ணா 8. இப்போ நமக்கு என்ன வரல? இந்த கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து வரல. அப்ப திரும்பவும் என்ன செய்யறோம்? இதை நம்ம
லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரா எழுதுறோம். இதை வந்து லார்ஜஸ்ட் நம்பரா எப்படி எழுத முடியும்? 8532 எழுதலாமா? ஸ்மாலஸ்ட் நம்பர்னு எப்படி எழுத முடியும்? 2358 எழுதலாமா? இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாமா? 2ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். கேரி பண்ணா என்ன வரும்? 12 ஆயிரும். 12ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா 4. 2ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ திரும்பவும் என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். 12ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 7. இப்போ 4ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 1. 8ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 6. என்ன கிடைச்சிருச்சு? 6174 கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இது வேற ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இவங்க வந்து என்ன ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க? ஏதாவது 2 டிஜிட்டாவது எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 6623 எடுத்துக்கலாமா? இப்ப இதை வந்து லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி எழுத முடியும்? 6632 எழுதலாமா? இப்ப 2366 இது ரெண்டு என்ன செய்யணும்? சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 2 வந்து டைரக்டா சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ என்ன பண்றோம்? கேரி பண்றோம். அப்ப 12ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 6. 2ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ திரும்பவும் என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். 12ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 6. 5ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 2. 6ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 4. இங்க கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து கிடைச்சிருச்சா? கிடைக்கல. அப்ப என்ன செய்யறோம்? திரும்ப லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதுறோம். அப்போ 6642 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். 2466 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்ப இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாமா? 2ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். அப்ப 12ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 6. 3ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ திரும்பவும் என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். 13ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 7. 5ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 1. 6ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 4. இப்போ இதுவும் நமக்கு என்ன கிடைக்கல? கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் கிடைக்கல. அப்ப திரும்ப நம்ம என்ன செய்யறோம்? லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதலாமா? லார்ஜஸ்ட் நம்பர் என்ன வரும்? 7641. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன வரும்? 1467 வருமா? இப்ப இதுல இருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணலாமா? 1ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். அப்போ 11 ஆயிருமா? 11ல இருந்து 7 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 4 வருமா? இப்ப 3ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. சோ என்ன செய்யறோம்? திரும்பவும் கேரி பண்றோம். 13ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 7. 5ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 1. 7ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா 6. என்ன வந்துருச்சு? கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. இப்ப இதே மாதிரி நீங்க நிறைய 4 டிஜிட் நம்பர் கப்ரேக்கர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல ஆன்சர் வருது, என்ன நம்பர் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த 6174 அப்படிங்கறத கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. Carry out these same steps with a few 3-digit numbers. What numbers will start repeating? இப்ப இது நம்ம 3-digit நம்பரை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நம்பர் வரும்? இப்ப நம்ம 863 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சுக்கலாம். இது வந்து லார்ஜஸ்ட் நம்பரா தான் இருக்கு. அப்ப இதை ஸ்மாலஸ்ட் நம்பர் எழுதணும்னா என்ன செய்யலாம்? 368 எழுதலாமா? இப்ப இதுல இருந்து இதை வந்து சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ நம்ம என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். 13ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 5. 5ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ திரும்ப என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். அப்போ 15. 15ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 9. 7ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 4. இப்ப இதே மாதிரி இன்னொரு நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். 954 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். இப்ப இது ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுத முடியும்? 459 எழுதலாமா? இப்ப இதை வந்து சப்ராக்ட் பண்ணலாமா? 4ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். சோ கேரி பண்றோம். அப்ப என்ன வரும்? 4 வந்து 14 ஆயிரும். 14ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணா என்னது? 5. 14ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா 9. 8ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 4. இப்ப என்ன வருது நமக்கு? 495 வருது. அப்போ 3 டிஜிட் நம்பர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன நம்பர் வருது? 495 வருது. இப்ப இது இன்னொரு 3 டிஜிட் நம்பர் வந்து எடுத்துக்கலாம். 936 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர் எப்படி எழுதுறது? 963 எழுதலாமா? ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுதுறது? 369 எழுதலாமா? இப்ப இதை வந்து சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 3ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். அப்போ 13ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 5 வருமா? 13ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 4 வருமா? இப்போ 5ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். 15ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 9 வருமா? 8ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 5 வருமா? என்ன வருது? 594. நமக்கு என்ன வரல? 495 வரல. அப்ப திரும்ப இதை என்ன செய்யணும்? லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் எழுதலாமா? 954 is the largest number. 459 is the smallest number. இப்போ இதை என்ன செய்யறோம்? சப்ராக்ட் பண்றோம். 4ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியாது. சோ என்ன செய்யறோம்? கேரி பண்றோம். அப்போ 14ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணா 5
5. 4ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ திரும்பவும் என்ன செய்யறோம், கேரி பண்றோம். அப்போ 14ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா 9, 8ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 4. அப்போ 3 டிஜிட்னே நமக்கு என்ன வருது, 495 அப்படிங்கிறது வருது. அப்போ 3 டிஜிட் அப்படிங்கும்போது கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும், 495 இருக்கும். இதே மாதிரி எல்லா 3 டிஜிட் நம்பருமே கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து வருமா அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரே ஒரு நம்பர் மட்டும் என்ன செய்யாது, கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்ல வரவே வராது. அது என்ன நம்பர், அது என்ன நம்பர்? The answer is yes. For 3-digit numbers, the answer is unknown. It is suspected that starting with 196 never yield a palindrome. இப்போ 196 அப்படிங்கிற நம்பர் வந்து என்ன வரவே வராது, இந்த கப்ரேக்கர் ஃபார்முலால வரவே வராது. இப்போ next, clock and calendar numbers. On the usual 12-hour clock, there are timing with different patterns. For example, 4:44, 10:10, 12:21. இப்போ நம்ம 12-hour clock எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கிளாக்லயுமே என்ன வரும், நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 hours 44 minutes, hours 10 minutes, 12 hours 21 minutes. நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து வரும். ட்ரை அண்ட் ஃபைண்ட் அவுட் ஆல் பாசிபிள் டைம்ஸ் ஆன் 12-hour clock ஆஃப் ஈச் தீஸ் டைப்ஸ். இப்போ இந்த மாதிரி டைப்ல 12-hourல வந்து வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 1 hour 11 minutes, 2 hour 22 minutes, 3 hour 33 minutes, 5 hour 55 minutes. இப்போ நம்ம என்ன எழுத முடியாது, 6 hour 66 minutesனு எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது, மொத்தமே நமக்கு எத்தனை மினிட்ஸ் தான் உண்டு, 60 minutes தான் உண்டு. அப்போ 6 hour 66 minutesனு நம்ம எழுத முடியாது. These are all the possibilities. Manish has his birthday on 2012, where the digits 2, 0, 1 and 2 repeat in the order. இப்போ மனிஷோட பர்த்டே டேட் வந்து என்னவா, 2012. இந்த 2012 அப்படியே என்னவா இருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. Find some other dates of this form of the past. இதே மாதிரி ஃபார்ம்ல வந்து சில டேட்ஸை வந்து என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம்ல நம்ம என்னென்ன டேட் வந்து எழுதலாம், 20/08/2008ன்னு எழுதலாமா, 20/08 இது அப்படியே ரிப்பீட் ஆகுதா. இப்போ நம்ம வேற என்ன எழுதலாம், 20/10/2010ன்னு எழுதலாமா. His sister Meghana has her birthday on 11/2/2011, where the digits read the same from left to right and from right to left. 11/2/2011 அப்படிங்கிறத நம்ம இப்படி ரீட் பண்ணாலும் அதே தான் வரும், இப்படி ரீட் பண்ணாலும் அதே தான் வரும். Find all possible dates of this form from the past. இப்ப எதெல்லாம் பாலிண்ட்ரோமா வந்து எழுதலாம், 0, 1, 0, 2, 2010. இப்போ 0102 நம்ம எப்படி எழுதலாம், 2010ன்னு எழுதலாமா. இது என்னதுதான், பாலிண்ட்ரோம் தான். அதே மாதிரி 02022020 இது என்னதுதான், பாலிண்ட்ரோம் தான். 0202 இது வந்து டேட் வந்து 2, மந்த் வந்து என்னது 2, பிப்ரவரி மந்த். பிப்ரவரியில 2ல 2020ல பிப்ரவரியில செகண்ட் டே 2 இதை எப்படி எழுதலாம், 2020ன்னு. இதுவும் என்னதுதான், பாலிண்ட்ரோம் தான். இது வேற என்ன எழுதலாம், 12/02/2021, 12/20/2021ன்னு எழுதலாமா. இதுவும் என்னதுதான், பாலிண்ட்ரோம் தான். ஜீவன் was looking at this year's calendar. He started wondering, why should we change the calendar every year? Can we not reuse a calendar? What do you think? ஜீவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, கேலண்டர் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி கேலண்டரை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒண்ணு தோணுது. என்ன தோணுது, ஏன் வந்து நம்ம இயர் பை இயர் நம்ம கேலண்டரை மாத்திட்டே இருக்கோம், அதே கேலண்டரை நம்ம ரீயூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். யூ மைட் ஹாவ் நோட்டிஸ்ட் தட் லாஸ்ட் இயர்ஸ் கேலண்டர் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இயர்ஸ். ஆல்சோ நெக்ஸ்ட் இயர்ஸ் கேலண்டர் வில் ஆல்சோ பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் இயர் கேலண்டர். இப்ப தெரியும், போன வருஷம் கேலண்டர் மாதிரி இந்த வருஷம் இருக்காது, அதே மாதிரி அடுத்த வருஷம் கேலண்டர் மாதிரி இந்த வருஷம் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அப்போ இந்த டே அண்ட் டேட் வந்து ரிப்பீட் ஆகவே ஆகாதான்னு கேட்டா ரிப்பீட் ஆகும். எப்ப ரிப்பீட் ஆகும், பட் வில் எனி இயர்ஸ் கேலண்டர் ரிப்பீட் அகெயின் ஆஃப்டர் சம் இயர்ஸ்? வில் ஆல் டேட்ஸ் அண்ட் டேஸ் இன் இயர் மேட்ச் எக்ஸாக்ட்லி வித் that of any other year? இப்போ ஒரு 6 இயர்ஸுக்கும் கேலண்டர் வந்து எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். 2009 எடுத்துட்டோம் அப்படின்னா கேலண்டர் இதே டே அண்ட் டேட் வந்து எப்ப வரும் அப்படின்னா 2015ல வரும். இப்ப இதே இது 2017 எடுத்துட்டோம் அப்படின்னா இதே டே அண்ட் டேட் எப்ப வரும், 2023ல வரும். எப்ப வரும், 6 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அதே டே அண்ட் டேட் வந்து வரும்.
Figure it out. Prathipa use the digit 4, 7, 3 and 2 and make the smallest and largest 4-digit numbers with them. 2, 3, 4, 7 and 7, 4, 3, 2. The difference between these two numbers is 5085. The sum of these two numbers is 9779. Choose 4 digits to make. இப்போ வந்து பிரதீபா அப்படிங்கிற பொண்ணு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா 4732 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த நம்பர் வச்சு ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து மேக் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து மேக் பண்றாங்க. மேக் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா இதை ரெண்டையும் டிஃபரன்சியேட் சப்ராக்ட் பண்றாங்க. சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வருது 5085 வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்றாங்க. ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வருது 9779. The difference between the largest and smallest number greater than 5085. இப்போ நம்ம வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பரை வச்சு நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் மேக் பண்ணி அதை நம்ம டிஃபரன்சியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னவா வரணும் 5085 விட அதிகமா வரணும். 8920 எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லி மேக் பண்ணணும். இதுல லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 9820. இதே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 0289. இப்ப இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணலாமா? ஜீரோல இருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ 10 கேரி பண்றோம். அப்போ 1 இங்க வந்து 1 ஆயிருமா? அப்ப இங்க வந்து திரும்பவும் கேரி பண்றோம். 11ல இருந்து 8 சப்ராக்ட் பண்ணா 3, 7ல இருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 5, 9 என்ன வருது 9531. அப்ப 8920 அப்படிங்கிற நம்பர் வச்சு நம்ம லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் பண்ணி நம்ம ஆன்சர் டிஃபரன்சியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது 5085 விட அதிகமா தான் வருது. நெக்ஸ்ட் the difference between the largest and smallest numbers less than 5085. ஏற்கனவே எடுத்த மாதிரி 4 டிஜிட் நம்பர் வந்து 2 எடுத்துக்கிறோம். அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து நம்ம டிஃபரன்சியேட் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் 5085 விட லெஸ் கம்மியா வரணும். அப்ப என்ன நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 6543 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து லார்ஜஸ்ட் நம்பர் என்னது 6543 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி எழுதணும் 3456 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணலாமா? 3ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்றோம் கேரி பண்றோம். அப்போ 13ல இருந்து 6 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும் 7 வரும். 3ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ திரும்பவும் கேரி பண்றோம். 13ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா 8, 4ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணா 0, 6ல இருந்து 3 சப்ராக்ட் பண்ணா 3. என்ன ஆன்சர் வருது 3087 வருது. நமக்கு என்ன வரணும் 5087 விட கம்மியா வரணும். வருதா? அப்போ இந்த நம்பர் என்னது கரெக்ட். என்ன நம்பர் எடுத்தோம் நம்ம 6543. The sum of the largest and smallest number greater than 9779. இப்போ நம்ம 4 digit number 1 எடுத்துக்கிறோம். அதையே largest smallest பண்ணி அதை நம்ம sum ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் 9079 விட அதிகமா வரணும். என்ன நம்பர் வந்து எடுத்துக்கலாம்? இப்ப நம்ம 4 டிஜிட் நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். என்ன நம்பர் எடுத்துக்கிறோம் 9531 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். இதை வந்து லார்ஜஸ்டா எப்படி எழுத முடியும் 9531 எழுதலாமா? ஸ்மாலஸ்டா எப்படி எழுத முடியும் 1359 எழுதலாமா? இப்ப இது ரெண்டும் என்ன செய்யணும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும் ஆட் 1 10. ஸோ பேலன்ஸ் 1 8 9 8 10 என்ன வருது 10890. 9779 விட அதிகமா இருக்கா? Next, the sum of the largest and smallest number less than 9779. இப்போ இதே மாதிரி ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த நம்பரை வச்சு நம்ம லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா மேக் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 9779 விட கம்மியா வரணும். இப்போ 8421 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த நம்பர் வந்து லார்ஜஸ்டா எப்படி எழுதலாம் 8421 எழுதலாமா? ஸ்மாலஸ்டா எப்படி எழுத முடியும் 1248 எழுதலாமா? இப்ப இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர் வரணும் நமக்கு இந்த 9779 விட கம்மியா வரணும். அப்ப 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா 9, 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 6, 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 6, 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணா 9. என்ன வருது 9669. இதை விட எப்படிதான் இருக்கு லெஸரா தான் இருக்கு. Next, what is the sum of the smallest and largest 5-digit palindrome is their difference? இப்போ நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் palindrome நம்பரும் லார்ஜஸ்ட் 5 டிஜிட் palindrome நம்பரும் எடுத்துக்கிறோம். அந்த நம்பருக்கு என்ன செய்யணும் சம்மும் கண்டுபிடிக்கணும் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா என்னது
திஸ் இஸ் அ ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் இல்லையா? இப்ப இதே இது பாலிண்ட்ரோமா இருக்கா? இல்ல. அப்ப ஸ்மாலஸ்ட் பாலிண்ட்ரோம் நம்பர் வந்து அப்ப ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் பாலிண்ட்ரோம் வந்து என்னவா இருக்கும்? 10001. எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 5 டிஜிட் இருக்கா? அப்ப திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் பாலிண்ட்ரோம் நம்பர். இப்போ லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்னது? 9999 இஸ் த லார்ஜஸ்ட் 5 டிஜிட் நம்பர். இது பாலிண்ட்ரோமா? பாலிண்ட்ரோம் தான். டைரக்டாவே ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிடலாமா? 9ஓட 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 10 பேலன்ஸ் 1. ஸோ 10 பேலன்ஸ் 1 10 பேலன்ஸ் 1 10 பேலன்ஸ் 1 10 பிளஸ் 1 என்னது? 11. அப்போ என்ன வருது? 1,10,000 தான் ஆன்சர். இப்ப இதையே இது நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்மாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் வச்சு டிஃபரன்சியேட் கண்டுபிடிக்க போறோம். அப்போ டிஃபரன்சியேட் அப்படிங்கும் போது நம்ம லார்ஜஸ்ட் தான் முதல்ல எழுதணும் இல்லையா? அப்போ 5 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பரை முதல்ல எழுதிக்கிறோம். அடுத்து 5 டிஜிட் ஸ்மாலஸ்ட் பாலிண்ட்ரோம் நம்பர் எழுதிக்கிறோம். இப்ப 9ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா 8 9 9 9 9ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா என்னது? 8 89,909. Differentiate of this number. The time now is 10:1. 10 o'clock 1 minute ஆகுது. How many minutes until the clock shows the next palindromic time? What about the one after that? இப்ப இது எப்படி இருக்கு? 10 இங்கேயும் 10. அப்போ பாலிண்ட்ரோமா இருக்கா? இப்ப இதே மாதிரி பாலிண்ட்ரோமிக் நம்பர் வந்து வேற என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன வரும்? 11 is a palindroma. 12 21 is the palindroma. இதுதான் என்னது? இதுக்கு அடுத்து வர பாலிண்ட்ரோமிக் நம்பர். How many rounds does the number 5683 take to reach the Kepraker constant? இது எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4 இருக்கு. அப்போ 4 டிஜிட்ல Kepraker constantனா என்ன வரும்? 6174 வருமா? இந்த நம்பரை நம்ம லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ்ல வந்து இந்த Kepraker constant வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இதை வந்து லார்ஜஸ்ட் நம்பரா எழுதலாமா? இதை லார்ஜஸ்ட் நம்பரா எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? 8653 எழுதலாமா? ஸ்மாலஸ்ட் நம்பர்னா எப்படி எழுதணும்? 3568. இப்போ இதே சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 3085 வருமா? இது வந்து நமக்கு கெப்ரேக்கர் கான்ஸ்டன்டா இல்ல. அப்ப என்ன செய்யணும்? திரும்ப நம்ம லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் எழுதணும். இது லார்ஜஸ்ட் எது? ஸ்மாலஸ்ட் எது? 8550 இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர். 0558 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இதை சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 7992 வரும். லார்ஜஸ்ட் நம்பரை எப்படி எழுதுறது? 9799 இதை சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 7173 வரும். இது வந்து கெப்ரேக்கர் கான்ஸ்டன்டா இல்ல. அப்ப என்ன செய்யணும்? திரும்ப லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் எழுதணும். 77311377. இதை டிஃபரன்சியேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும்? 6354 வந்து வரும். இதுவும் கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்ப திரும்ப என்ன செய்யறோம்? இதை லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா எழுதுறோம். 6543 3456. இதை சப்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 3087 இஸ் த ஆன்சர். இதுவும் என்ன கிடையாது? கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்ப திரும்ப என்ன செய்யறோம்? லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டா எழுதுறோம். 87300378 வரும். இதை டிஃபரன்சியேட் பண்ணா என்ன வரும்? 8352 வரும். இப்ப இதை வந்து லார்ஜஸ்டா எழுதுனா என்ன வரும்? 8532 வருமா? 2358 வருமா? இதை ஆட் பண்ணா என்ன வரும்? 6174 வருமா? இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் வந்து கிடைச்சிருச்சு. எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல வந்து இந்த கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் கிடைச்சிருக்கு? 1 2 3 4 5 6 7. எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல கிடைச்சிருக்கு? 7th ஸ்டெப்ஸ்ல தான் கிடைச்சிருக்கு. அப்போ 5683 அப்படிங்கிற நம்பர்ல கெப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் எத்தனாவது ஸ்டெப்ஸ்ல கிடைச்சது? 7th ஸ்டெப்ஸ்ல கிடைச்சது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.